மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 62. தட்டில் உணவை வைத்து கொண்டிருந்தாள் தளிர். யாருக்குமா என்றார் தங்கமணி. மலருக்கு தான் அத்தை என்றாள். அதை சிந்தாமணி கிட்ட கொடு, அவ கொண்டு போய் கொடுப்பா. நீ என் கூட உதவிக்கு இரு. இல்லை அத்தை, தயங்கினாள் தளிர். சிந்தாமணி, இங்கே வா. அத்தை, நான் போய் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேனே கெஞ்சலாக கேட்டாள் தளிர். என்ன தளிர், அவ தான் உடம்பு சரியில்லைன்னு என்னை தனியாக வேலை பார்க்க விட்டுட்டு போயிட்டா. நீயும் போனா எப்படி? எனக்கு துணையா இங்கேயே இரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா காலையில் சரியாகிடும் அவளுக்கு. அவளிடம் இருந்த தட்டை வாங்கி சிந்தாமணியிடம் தந்தார் தங்கமணி. ஏனோ ஒரு வித உறுத்தலோடு சிந்தாமணியின் பின்னாலேயே பார்வையை செலுத்தினாள் தளிர். சிந்தாமணி வந்து அழைத்த போது எதற்கு என்று புரியாமல் கீழே செல்ல அவளை ஆரத்தி எடுக்கச் சொன்னார் தங்கமணி. அவர்கள் யார் என்று புரியாமல் பார்க்க, எங்க சின்ன மகன் சேகர், அவன் பொண்டாட்டி தீப்தி என்றார் புன்னகையோடு. பவி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். எங்க சேகர் அண்ணன் கூட படித்த பொண்ணையே லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு. அதனால் வீட்டில் எல்லாரும் அவங்க மேலே கோபமாக இருக்காங்க. யாரோ அவங்கள இன்னும் ஏற்றுக்கல என்று மட்டும் அவள் சொல்லியிருந்தாள். மலரின் விஷயத்தை எல்லாம் தேவையில்லாமல் எதற்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவள் விட்டிருக்க, அந்தோ பரிதாபம், இப்போது அது தளிருக்கு வினையாக போகிறது. பரவாயில்லையே, ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு. மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள் தளிர். வாமா, வந்து ஆரத்தி எடு. நீ இந்த வீட்டு மருமகதானே. திரும்பி தயக்கமாக உள்ளே பார்த்தாள். என்ன ஆச்சு? இல்லை, மலர் இருக்காங்களே, அவள் உடம்புக்கு முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ வா சீக்கிரம். குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் அவங்க வெளியில் நிற்பாங்க? தங்கமணி அவசரப்படுத்த வேறு வழியின்றி ஆரத்தி சுற்றினாள் தளிர். சிந்தாமணி அவள் கையில் இருந்து தட்டை வாங்கி கொள்ள, தேங்க்ஸ்மா என்றான் சேகர் புன்னகையோடு. இருக்கட்டும் மாமா என்றவள் தீப்தியை கண்டு சிநேகமாக புன்னகைத்தாள். தீப்தி அவளை பார்த்த மாத்திரத்திலும் தங்கமணியின் பேச்சிலும் அவளை பற்றி எடை போட்டு விட்டாள். அவளும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு, சித்தி பாருடா என்றாள் மகனிடம். அதை கேட்டதும் தளிருக்கு ஆசையாக இருக்க குழந்தையை தன் கையில் வாங்கி கொஞ்ச ஆரம்பித்தாள். சித்தி சொல்லுங்க தங்கம், சித்தி சொல்லுங்க என்று அவள் கொஞ்சிக் கொண்டிருக்க, மேலே இருந்து மலர் உடைந்த மனதோடு பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் அறியவில்லை. அதன் பிறகு தங்கமணி அவளை பக்கத்திலேயே வைத்து கொள்ள அவளுக்கு வேலை சரியாக இருந்தது. அவ்வப்போது மனது மலரை பற்றி யோசிக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவளை சென்று பார்க்க முடியாத சூழலில் சிக்கிக்கொண்டாள். சரி, அவளுக்கு உணவு கொண்டு செல்லும் சாக்கிலாவது சென்று அவள் உடல்நிலை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று எண்ணி இருக்க, அதற்கும் தடை விதித்து விட்டார் தங்கமணி. அவருக்கு இல்லாத அக்கறையா என்று எண்ணிக்கொண்டாள். அவளும் பார்த்திருக்கிறாள். என்ன சண்டை என்றாலும் எப்போதும் அத்தைகள் இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டாவது மலருக்கு செய்ய வேண்டியதை செய்து விடுவார்கள். அப்படி இருக்கும்போது எதற்கு பயப்பட வேண்டும்? பெரிய பிரச்சனை என்றால் அத்தை விட்டு போயிருப்பாரா? இல்லை, இவர்தான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? தனக்குள் சமாதானம் செய்து கொண்டு அடுத்தடுத்த வேலைகளில் மூழ்கி போனாள் தளிர். சிவலிங்கம் வந்து சண்முகமும் செந்திலும் வேலையாக இருப்பதாகவும் உணவை மண்டிக்கு அனுப்பி வைக்குமாறு சொல்லிவிட்டு சென்றார். சரி என்று இருவருக்கும் உணவை எடுத்து வைக்க மண்டியில் வேலை செய்யும் சாமிக்கண்ணு வாங்கி செல்ல வந்தான். அண்ணா, அவருக்கு வேலை அதிகமா என்றாள். ஆமாம்மா, செல்வா அண்ணன் இல்லைல்ல, அதான். ஓ, எங்கே அவள் தவறாக எடுத்துக்கொள்வாளோ என்று எண்ணியவன், செந்தில் தம்பி புதுசுதானே, போக போக பழகிக்கும் என்றான். அவள் புன்னகைத்தாள். எவ்வளோ பழகினாலும் மாமா அளவுக்கு வர்றது எல்லாம் கஷ்டந்தான்னு எனக்கும் தெரியும் அண்ணா என்றாள். அதில் அவள் குணம் புரிந்து சந்தோஷமாக தலையசைத்து விட்டு சென்றான் சாமி. வீட்டின் வேலையாட்கள் அனைவரும் சென்ற பிறகே சேகர் வந்ததால் யாருக்கும் அதை பற்றி தெரியவில்லை. சாமியும் வெளியிலிருந்தே தளிர் கொண்டு வந்து தந்ததை வாங்கி கொண்டதால் அவனும் அதை பற்றி அறியவில்லை. காசி அதிகாலையிலேயே வந்ததால் சிவலிங்கம் அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அவனும் செந்திலிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்பாவுக்கு தெரியும் போது பிள்ளைக்கு தெரியாமலா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். காரில் இருந்து சேகரும் தீப்தியும் இறங்கிய பிறகு அங்கு மலரோடு நடந்த விவாதங்கள் அனைத்தையும் அவன் பார்த்தான். அவன் மனம் பாரமாகி போனது. மீண்டும் மலர் வெளியில் வந்தால் பேசலாம் என்று எண்ணி இருக்க அவளோ வெளியில் வரவே இல்லை. சிறிது நேரம் காத்திருந்தவன் சிந்தாமணியை தனியாக அழைத்து மலரை பார்த்து கொள்ள சொன்னான். பெரிய ஐயாவையும் அம்மாவையும் மீறி நான் என்ன செய்ய முடியும் காசி? அவங்க சொல்றது தானே கேட்டாகணும்.
நான் வேண்டாம்னு சொல்லலக்கா. ஆனா அப்பப்போ மலர் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ. இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு மதியம் இல்ல சாயந்தரம் செல்வா அண்ணன் வந்துடுச்சுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்க்கா. நீ பயப்படாத காசி. மலர் தைரியமான புள்ள. பார்த்த இல்ல பெரியய்யா கிட்டயே எப்படி பேசுச்சுன்னு. அது தன்னை பார்த்துக்கும்பா. ம். ஆனா மலர் அழுத மாதிரி தெரிஞ்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுக்கா. சரிப்பா. காசி கூறியதைப் போல் மலருக்கு உணவு கொடுக்கச் சென்றபோது அவள் முகத்தை ஆராய்ந்தார் சிந்தாமணி. அவள் அழுததற்கான எந்த சுவடும் இல்லாமல் போகவே நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர் கொடுத்த உணவை வேண்டாம் என்று எல்லாம் அவள் சொல்லவில்லை. அமைதியாக வாங்கி கொண்டாள். அவளிடம் தந்துவிட்டு திரும்புகையில், நீ ஏன் பாப்பா ரூம்லயே இருக்க? இது உன் வீடு. நீ உரிமையா வெளியில வந்து நடமாடு. யார் உன்னை என்ன சொல்லிட போறாங்க என்று அவளிடம் சொல்ல நினைத்தார். நின்று திரும்பி பார்க்க அதற்குள் அவள் கதவை அடைத்திருந்தாள். சரி, பிறகு சொல்லிக்கலாம். என்ன இருந்தாலும் அவள் மனதில் வருத்தம் இருக்கும் தானே என்று எண்ணிக்கொண்டு வந்துவிட்டார். காலையிலும் இதேபோல் அறைக்குள்ளேயே இருந்தால் அப்போது சொல்லலாம் என்று முடிவு செய்து கொண்டார். காசிக்கு அழைத்து விவரத்தையும் சொல்லிவிட்டார். வீட்டிற்கு சென்றிருந்த காசி இப்போது நடந்ததையும் ஒன்றுவிடாமல் செல்வத்திற்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிவிட்டான். தளிர் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு மேலே வந்தபோது அவளுக்கு மலரை பற்றியே எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. நேராக அவள் அறைக்கு சென்று கதவை தட்டி அழைத்தாள். எந்த பதிலும் இல்லை. 2-3 முறை அழைத்தும் அவள் கதவை திறக்காமல் போகவே ஃபோன் செய்து பார்க்கலாம் என்று தன் அறைக்கு வந்து மலருக்கு அழைக்கப் போக, ஒருவேளை தூங்கியிருந்தால் எதற்காக எழுப்ப வேண்டும் என்று எண்ணி விட்டுவிட்டாள். அவள் உணவை வாங்கி கொண்டாள் என்று சிந்தாமணியிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாள். அதனால் நிம்மதியுற்றாள். ஆனால் செந்தில் வந்தால் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அப்பா, இப்போ எதுக்கு இப்படி வாண்டடா உட்காந்து என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு கிளம்பி போங்க, செந்தில் சண்முகத்திடம் கூறினான். இருக்கட்டும்டா, உன் கூட துணைக்கு இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டீங்க என்றான் சிரித்துக்கொண்டே. இருவரும் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தபோது மணி 11ஐ தாண்டி இருந்தது. எல்லோரும் தத்தம் அறைகளில் அடைந்திருக்க ஹாலில் 0 வாட்ஸ் பல்ப் மட்டும் எரிந்து கொண்டு இருந்தது. சண்முகம் அவனிடம் சொல்லிக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டார். செந்தில் செல்வத்தை பற்றிய யோசனையோடு தன் அறையை நோக்கி சென்றான். இதுதான் முதன்முறை அவனுக்கு இந்த நேரத்தில் வீட்டிற்கு வருவது. செல்வம் அண்ணன் பெரும்பாலான நாட்கள் இப்படித்தானே வருவார் என்று எண்ணியவன் இதழில் புன்னகை அரும்பியது. இந்த 4 நாட்களிலேயே அவன் இல்லாமல் விழி பிதுங்கிவிட்டது அவனுக்கு. அண்ணன்தான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அறைக்கு செல்ல அங்கே தளிர் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை ரசித்து கொண்டே சென்று உடை மாற்றி வந்தவன் சின்ன சிரிப்போடு அவள் அருகில் சென்று படுத்து கொண்டாள். முதலில் அவளை அணைத்து கொண்டு உறங்க நினைத்தவன் பிறகு வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டான். காலை 4 மணிக்கு கிளம்பி திருவண்ணாமலை கமிட்டிக்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு புரோக்கரை சந்திக்க சொல்லி சில வேலைகளை தந்துவிட்டு சென்றிருந்தான் செல்வம். அதனால் நல்ல பிள்ளையாக மனைவியிடமிருந்து தள்ளி படுத்து உறங்கிவிட்டான். காலையில் அவன் கிளம்புகையில் தளிர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க அவளை மென்மையாக அணைத்து கன்னம் நெற்றி கண்கள் என்று முத்தமிட்டான். உறக்கத்திலேயே அதை உணர்ந்து அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். அதில் சிரித்தவன், ஏ தூங்கு மூஞ்சி, நான் வெளியில கிளம்புறேண்டி என்றான். என்று விட்டு கையை எடுத்துக்கொண்டாள். காஃபி போட்டு தரவா என்றாள் கண்கள் திறக்காமலேயே. வேண்டாம், போற வழியில குடிச்சுக்கிறேன் என்று விட்டு மறுபடியும் அவள் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு விலகிச் சென்றான். இரவு நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தவன் இப்போது அதிகாலையிலேயே கிளம்பி சென்றதால் வீட்டிற்கு வந்திருப்பவர்களை பற்றி அறியவே இல்லை. ஏன், அவன் அம்மாவும் தம்பி தங்கையும் வீட்டில் இல்லை என்று கூட தெரியவில்லை. அவன் சென்று சிறிது நேரம் கழித்து சுயம் உணர்ந்து சட்டென்று எழுந்து அமர்ந்தாள் தளிர். ஐயோ, மலர் பற்றி சொல்லவே இல்லையே தனக்குள் சொல்லிக்கொண்டாள். சரி, ஏதோ வேலையா போறாரு. இன்னைக்கு மலர்கிட்ட பேசிட்டு எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவர்கிட்ட சொல்லலாம் என்று அவளே முடிவு செய்து கொண்டாள். அந்த மந்த்லி ஷீட்டின் முன்பாக மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருந்தாள் மலர். கையில் பென்சிலை வைத்து மீண்டும் மீண்டும் அடித்ததன் மேலேயே அடித்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். மாமா, நாம அப்பா அம்மா ஆக போகிறோம் மாமா. நீ எப்போ வருவ மாமா? உன்னை கட்டி பிடிச்சு உனக்கு மூச்சு முட்டை முத்தம் கொடுத்து இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போதான் மாமா எனக்கு புரியுது எனக்கு ஏன் சோர்வாக இருந்துச்சுன்னு. ஆனாலும் இன்றைக்கி நீ வர்றதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிற டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உனக்கு சொல்லுவேன். நான் பாட்டிக்கு சொல்லிவிட்டு அப்புறம் இல்லைன்னா உன்னை ஏமாத்தின மாதிரி ஆகிடும் தானே. நீ வருத்தப்பட்டா அப்புறம் என்னால் தாங்க முடியுமா? அதனால தான்.
ஆனாலும் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாமா. உன்கிட்ட விஷயத்த சொன்னதும் நீ எப்படி ரியாக்ட் பண்ணி என்ன கொஞ்சம் போறேன்னு. சொன்னா நம்ப மாட்டேன் மாமா. இது வரைக்கும் 24 டைப்பா உன் ரியாக்ஷனை யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படியும் இதுல ஒரு விதமா தான் நீ ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிறு பிள்ளை போல் துள்ளி குதித்து அவன் புகைப்படத்திடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் நிகழப்போவது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.